ஹலோ மக்களே, இந்த வேர்க்கடலை வச்சு ஹெல்த்தியாக ஒரு கடலை மிட்டாய் தாங்க செய்ய போகிறோம். வாங்க அடுப்பில் வானல் வச்சு வானல்லாம் சூடு இருந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு வேர்க்கடலை கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்த வேர்க்கடலையை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா சூடு ஆற விட்டாங்க. அந்த வேர்க்கடலை பாதி சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அந்த வேர்க்கடலை கையாலே நல்லா பிசைஞ்சு அந்த தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி வெள்ளை வெளியேறுன்னு எடுத்துக்கலாங்க. வேர்க்கடலையை ஓரமாக வச்சுட்டு மறுபடியும் அடுப்பில் பேனை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டுங்க. தண்ணி ஊற்றிட்டு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக வெள்ளத்தை போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. கடலை மிட்டாய்க்கு ஏற்ற மாதிரியான பாவு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சான்னு எப்படி நம்ம பார்க்குறது? ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அந்த பவுலில் அந்த வெள்ளைப்பாவை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அந்த வெள்ளைப்பாவை கையில் எடுத்தாலே பிசு பிசுன்னு அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி நீட்டி விட்டு வருங்க. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டான பாத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் நாங்கள் பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடலையை கொட்டி கிண்டிடலாமா? அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. அந்த வெள்ளைப்பாவில் கிண்டி வச்சிருக்க கடலையை கொண்டு வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாங்க. அப்புறம் அந்த பிளேட்டில் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த கடலையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா காய விட்டதுக்கு அப்புறமா அந்த பிசு பிசு தண்ணிலாம் போயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அப்படியே நமக்கு தேவையான அளவுக்கு சைஸில் சின்ன சின்னதாக அப்படியே பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. கத்தியில் கட் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் காய வச்சிங்கன்னா நல்லா அந்த கடலை மிட்டாய் நல்லா கெட்டியாயிரும். அப்புறம் என்ன, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஷேப்புக்கு உடச்சா ஈஸியாக வந்துருங்க. அந்த கடலை மிட்டாயோட ஷேப்பு நம்ம கட் பண்ண மாதிரியே சூப்பராக ஸ்கொயர் ஷேப்பில் வந்துருந்துச்சு. அட இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுங்க. சும்மா பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? அங்கே இருந்த கடலை மிட்டாய் எடுத்து ஒரு கடி கடிச்சுங்க. அட டேஸ்ட் உண்மையிலுமே கறக்கு முறுக்குன்னு சும்மா வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல, டேஸ்ட் அதே மாதிரி இருக்குங்க. டேஸ்ட் உண்மையிலுமே வேற லெவலில் இருக்கு. சூப்பர்ங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த கடலை மிட்டாயை நீங்களும் வீட்டில் ஒரு டைமாக ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க.